வணக்கம். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் யூஸ்ஃபுல் 6 vocabs. நாம் இங்கிலீஷ் சரளமாக பேசணும்னு சொன்னாலும் சரி, இலக்கண பிழை இல்லாமல் எழுதணும்னு சொன்னாலும் சரி, நிறைய வார்த்தைகளை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு 6 நியூ வேர்ட்ஸ் மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். நம்பர் 1, bitter. இந்த பிட்டர்ன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும், கசப்புன்னு ஞாபகம் வரும். ஆனால் இந்த பிட்டருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன? துன்பம் தருகிற, மிக கடினமான. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், பொறுமைங்கிறது ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதனுடைய பலன் ரொம்ப இனிமையா இருக்கும். பேஷன்ஸ் இஸ் bitter பட் இட்ஸ் ஃப்ரூட் இஸ் ஸ்வீட். பேஷன்ஸ் இஸ் bitter பட் இட்ஸ் ஃப்ரூட் இஸ் ஸ்வீட். ஸோ பேஷன்ஸ்னா பொறுமை, நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஹெக்டிக். என்ன அர்த்தம்? தீவிரமான அல்லது பரபரப்பான. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நேற்றைய தினம் எனக்கு ரொம்ப தீவிரமாக இருந்தது. நேற்றைய தினம் நான் ரொம்ப பரபரப்பாக இருந்தேன். எஸ்டர்டே வாஸ் ஹெக்டிக் ஃபார் மீ. எஸ்டர்டே வாஸ் ஹெக்டிக் ஃபார் மீ. நம்பர் 3, டிஸ்மே. என்ன அர்த்தம்? ஆழ்ந்த ஏமாற்றம் அல்லது ரொம்ப துன்பம் அல்லது ரொம்ப துயரத்தை டிஸ்மேன்னு சொல்றோம். நல்லா கவனிங்க. ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே ஒரு வேர்டு தெரியும். என்னது? ஏமாற்றத்தை டிசப்பாயின்மெண்ட்னு சொல்றோம். வேற ஆழ்ந்த ஒரு ஏமாற்றத்தை டிஸ்மேன்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவ என்ன ஒரு ஆழ்ந்த ஏமாற்றத்தோட பார்த்தா. she looked at me in dismay. she looked at me in dismay. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 4, feud. என்ன அர்த்தம்? நீண்ட காலமாக நீடிக்கிற பகை. ஸோ பகைவன்னா எனிமி இல்லாட்டி ஃபோ, நமக்கு தெரியும். அதே மாதிரி பகைனா என்மிட்டி, அதுவும் தெரியும். வேற நீண்ட காலமாக நீடிக்கிற ஒரு பகையை ஃபியூடுன்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவங்களுக்குள்ள நீண்ட காலமா நீடிச்சிட்டு இருந்த பகையை மறந்துட்டாங்க. they have buried the feud. they have buried the feud. நல்லா கவனிங்க. பரினா புதை, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மறக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்பர் 5, டிஸ்கிரேஸ். என்ன அர்த்தம்? அவமானம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நீ நம்ம குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்ட. யூ ஹவ் brought disgrace to our family. you have brought disgrace to our family. ஸோ bring அப்படின்னா கொண்டு வர்றது. bringோட தேர்ட் ஃபார்ம் bring, brought. ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். நம்பர் 6, கம்பேஷன். என்ன அர்த்தம்? ஈவு இரக்கம், தயவு, பரிதாபம் அல்லது பச்சாதாபம். அதை நம்ம என்ன சொல்றோம்? கம்பேஷன் சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவ மேல எனக்கு எந்த ஈவு இரக்கமும் தோணலை, எந்த பரிவும் தோணலை, எந்த தயவும் தோணலை. அவ மேல எனக்கு எந்த பச்சாதாபமும் தோணலை. I felt no compassion towards her. I felt no compassion towards her. Dear viewers, useful 6 vocabularies. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.